ஹலோ எவ்ரிவன். நம்ம எப்பயாவது சில மோசமான மனிதர்கள், சில மோசமான சம்பவங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ இது என்னென்னா, நம்மளுடைய இன்சைடு வேர்ல்டை வந்து நம்மளுடைய புற உலகம் வந்து எப்போதுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதாங்க உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருடன் வந்துட்டு திருடிட்டு நடு ராத்திரியில் ஒரு காட்டை கடந்து போகும்போது ஒரு பெரிய மரத்தை பார்த்தா அவன் வந்து அது ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இதே வந்துட்டு ஒரு காதலியை தேடி போகிற ஒரு காதலன் அந்த மரத்தை பார்க்கும்போது தன்னுடைய காதலி மாதிரி அதை நினைப்பான். இதே ஒரு குழந்தை, ஒரு பேய் கதைகள் எல்லாம் கேட்ட ஒரு குழந்தை அந்த மரத்தை பார்க்கும்போது அதுக்கு ஒரு பேய் மாதிரியே தெரியும். ஆக அது ஒரு மரம் தான். ஆனால் நம்மளுடைய மன பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய உள்மன எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயம் நமக்கு வந்துட்டு காட்சி அளிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எப்போ வந்துட்டு புற உலகத்தில் துக்கங்களையும் வேதனைகளையும் உங்களுக்கு மனதுக்கு பிடிக்காத சம்பவங்களையும் பார்க்குறீங்களோ அப்போ வந்துட்டு உங்களுடைய இன்டர்னல் வேர்ல்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்ட்ராங்காக இருங்க, போல்டாக போங்க, பெரிய கனவுகளை நோக்கி போங்க. இதையெல்லாம் நோக்கி நீங்கள் போகும்போது உங்களோட இன்டர்னல் வேர்ல்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய புற உலகம் உங்களுக்காக மாறும். அப்படி மாறுறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது இன்னும் அழகாக உங்களுடைய உங்கள் மன உலகத்தை நீங்கள் வந்துட்டு சித்தரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த புற உலகம் ரொம்பவே உங்களுக்கு அழகானதாக காட்சியளிக்கும். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் சேஞ்சிங் யுவர் இன்டர்னல் வேர்ல்ட் so that you can see a beautiful outer world. Can you try it and tell me? Thank you.